அப்புறம் சீட்ஸ் இருக்க விதை பாருங்கள். இது கண்டிப்பாக மக்கள் என்ன நினைக்கிறேன், ஐயோ கிருஷ்ணா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். பாருங்கள் இந்த சுண்டைக்காய் பாருங்கள், நிறைய மக்கள் சுண்டைக்காய் சுத்தமாக தெரியாது, மண்டச்சி. அப்போது நாங்கள் சுண்டைக்காய் சீட் சேவ் பண்ணால் firstly we have an extra income, small income from selling seeds. But வேறு ஆள் தான் அவங்க இதை பிளான் பண்ணுங்க. we reintroduce to our culture. இது பேர் cultural redemption, reclamation of cultural knowledge by saving seeds. Seeds தான் starting point. seeds தான் இருந்தாலும் பிளான் பண்ண முடியும். மனுஷன் தான் வளர முடியும். இன்னும் அன்னமய கோஷ் ஃபர்ஸ்ட் இஸ் பாடி. உடம்பு இல்லாமல் மைண்ட் வரமாட்டான், உடம்பு இல்லாமல் முறி இல்லை, கலாச்சாரம் இல்லை. அப்போது கடைசியில் ஃப்ரூட்ஸு சாப்பிட்றோம், அப்புறம் சீட்ஸ் இருக்கு, அப்போ திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலேருந்தே ஒரு சிவிலைசேஷன் தான் வளர முடியும். ஸோ these seeds are very precious and we have so many seeds we are saving. So many seeds. இவாங்க Darkness drives me down. Every flower I see, there's a smile I feel. Every mind's a dream, and I'll hold on to this winter's night. இது இன்னும் ஒரு காப்பனை. நான் கரும்பு போட்டுச்சு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் கிருஷ்ணா ஆர்கானிக்ஸ் பாண்டிலிருந்து பிஎஸ் பாலியம். இவர் பாலா தான், நமக்கு 2 பேர் ஃபுக்குவோக்கை மீட் பண்ணிச்சு. இப்போது பாலா தான் இருந்துச்சு. பட் அவங்க பிரதர்ஸ், அவங்க ஃபேமிலி தான், அவங்க தான் ஃபார்ம் தான் நெல்லை டெவலப் பண்ணிச்சு. அவங்க கரும்பு கொடுத்துதான் எனக்கு. ஸோ வி பிளான்டட் சுகர் கேன் மெனி பிளேசஸ். நான் புரிஞ்சிச்சு, சுகர் கேன் தான் ஒரு பில்லு, இட்ஸ் அ வீட், இட் வில் க்ரோ நேச்சுரலி. அப்போது அந்த சைடில் சுகர் கேன் எங்கே பார்த்தாலும் இருக்குது இப்போ. ஸோ எங்கள் விஷன் என்ன, சுண்டைக்காய் எங்கே பார்த்தாலும் இருக்கு, வெத்தலை விளைக்கிறங்க பாரு, இன்னும் இருக்குது எங்கே பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்கான், எங்கே பார்த்தாலும் இருக்கு. சுண்டைக்காய் எங்கே பார்த்தாலும் இருக்கு. அந்த மஞ்சள் எங்கே பார்த்தாலும் இருக்கு. அந்த அனசி பழம் எங்கே பார்த்தாலும் இருக்கு. பப்ளி எங்கே பார்த்தாலும் இருக்கு. வாழை பனானா எங்கே பார்த்தாலும் இருக்கு. அப்போ அந்த சாயா ஸ்பினிச் எங்கே பார்த்தாலும் இருக்கு. There is a huge diversity of plants that can feed us. இது சத்து தான் ஃபஸ்ட்டு. சத்து தான் இருந்தாலும் பாடி இருக்கு, பாடி இருந்தாலும் எனர்ஜி இருக்கு, ஏதாவது பண்ண முடியும். ஸோ how it starts, மல்ச்சிங் தான், ரிட்டர்ன் ஆர்கானிக் மேட்டர். பாருங்கள், இன்றைக்கி வாழை வெட்டி வச்சு இந்த பில்லு போட்டு வச்சு இந்த தரை போட்டு வச்சு அடியில் எப்படி இருக்க மண் நான் காமிக்கிறேன். இந்த மண்ணு எவ்வளோ நல்லா இருக்கான் பாரு, எவ்வளோ சாஃப்டாக இருக்கான், நல்லா மக்கிது. It's all decomposing, no? Slowly. சரியான மண்ணு இது, பஞ்சு மாதிரி இருக்க. ஐயோ நல்லா இருக்கான். எப்படி இந்த பயோமாஸ் திரும்பி போடணும் கொல்லியில், சிம்பிள் மேட்டர். வேர்மி கல்ச்சர்லாம் தேவையில்ல, பஞ்சிக்காவையெல்லாம் தேவையில்ல. they have their value, but actually fundamentally தான் இந்த ஆர்கானிக் மேட்டர் தான் போடணும், போதும். கம் புளிப்பூ, புளிமரம் பூ பாருங்க. எங்கே பார்த்தாலும் சங்குப்பூ, எங்கே பார்த்தாலும் சங்குப்பூ. அப்புறம் சங்குப்பூ கூட என்ன இருக்கு, சங்குப்பூ விதை இருக்கு பாருங்க. இந்த விதை அப்படி தான் வளர்றோம். அந்த சங்குப்பூ நல்ல என்ன இருக்கு, நன்னாரி இருக்கு, சுண்டைக்காய் இருக்கு.
சுண்டைக்காய் விதை இருக்க, இந்த சங்குப்பூ விதை இருக்க, there is so much wealth there. இதுக்கும் கொஞ்சம் புதுசு இருக்கு. இது பேர் வான துளசி. வான துளசி ஒரு பழைய காலம் துளசி. வெரி டேஸ்டி, நல்ல ருசியான செடி இது. அப்போ இந்த விதை இருக்க, இந்த விதை தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விதை தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுங்க. ஸோ we valuing all these small சின்ன விஷயம். we selling those seeds, planting them again. இதுவும் கொஞ்சம் புதுசாக இருக்கு. அசரோலா செடி எங்கே பார்த்தாலும் இருக்கு. அசரோலா செடி ஏன்னா கட் பிரான்ச் ஒரு கட்டிங் பண்ணால் மண்ணில் போட நர்சரியில் அப்படி தான் வளர்றான். இட்ஸ் ஈஸி. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லோக்கல் ஃபுட். ரொம்ப சுலபம், ஈஸி டு டூ, nothing expertise, no expertise needed. வேறு என்ன இருக்கு? அவகாடோ. இது ஒரு பயங்கரமான மரம். இது பேர் இலுப்பை மரம். இலுப்பை தான் அந்த கொட்டையிலேருந்து ஆயில் பண்ண முடியும். அந்த ஃப்ளவர் கூட ஒரு ஆல்கஹால் பண்ண முடியும், ஒரு சரக்கு பண்ண முடியும். எனக்கு தெரியாது இந்த ருசி எப்படி இருக்குது சொல்ல முடியாது. பட் இந்த மத்திய பிரதேஷ் தான் அவங்க தான் நல்லா தெரியும். பயங்கரமான மெடிசினல் வேல்யூ. பட் இங்கே லோக்கல் தான் நிறைய அந்த விபரம் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ we have to learn that again. This year I'm making இலுப்பை எண்ணெய். இங்கே ஆசை இருக்குது, கண்டிப்பாக நான் செய்ய போகிறேன். செம்பருத்தி. இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ பவுடர் விட்டுச்சு. 1/2 கிலோ பவுடர் எவ்வளோ தெரியுமா? நிறைய இருக்குது. நிறைய பூ தேவை ஒரு 1/2 கிலோ பவுடர் பண்ணுங்க. ஆனால் டெய்லி ட்ராயிங், டெய்லி கலெக்ஷன் பண்ணுங்க. அப்போ 1/2 கிலோ பவுடர் அது ஒரு லாபம். The லாபம் is coming from simple things. இங்கே தான் கருமணி போட்டுச்சு. இந்த கருமணி தான் ஒரு ரோட்டேஷனல் க்ராப். கொஞ்சம் பயிரை கொடுக்குறான். இந்த சீசனில் பயிரை நிறைய கொடுக்க முடியாது, ஏன்னா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. பட் நல்லா இருக்கா. நைட்ரஜன் ஃபிக்ஸிங், பயோமாஸ் திரும்பி போடணும். அந்த சாயில் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சிக்கிறான். ஆடி மாதம் இன்னும் 2 மாதம் ஆடி மாதம் வரும். ஆடி வரணும்னா பண்ணிட்டு ஆடி செடி தான் நர்சரியில் ரெடி பண்ணுறா. இது எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்கள், ஹோல்ஸ் ரெடி பண்ணுங்கள். கத்திரி நட்டுக்கிறான். ஏன்னா வேறு செடி வெண்டைக்காய், கொத்தரங்காய் இந்த மாதிரி தான் பயிர் போடுறான் இங்கே. ஸோ இட்ஸ் அ கிரவுண்ட் preparing the soil for the next season, for ஆடி சீசன். மணத்தக்காளி. ஐயோ, இட்ஸ் ஸோ குட். நல்லா இருக்கும். ஒரு அணைக்குண்ணு வேணும் இந்த பயிர் போட்டதுக்கு. அதை நான் இந்த பயிர் ஏற்றுக்கிறத யோசிக்கல. இந்த வருஷம் அந்த இயற்கை செடி இருக்கு. இது இயற்கை செடி இல்லை, அது பேர்னா அந்த விளக்கு எண்ணெய் இல்லை, மாடு பால் கறக்குது, அந்த செடி தான். பயங்கரமான செடி. பட் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸோ இட் கிவ்ஸ் மீ an opportunity to learn. நான் தான் லேர்ன் பண்ணேன். இந்த எண்ணெய் பண்ணால் கண்டிப்பாக யாரும் வாங்க போகிறான் ஹோட்டலில். இல்லைன்னா கண்டிப்பாக வேறு மக்கள் தான் திங்க் பண்ணுறான், ஐயோ நானும் தான் பண்ண முடியும். and rediscover the value of this plant, you know. இங்கே தான் ரொட்டேஷன் கிராப் கரமணி. எங்கே பார்த்தாலும் போட்டுச்சு. இன்னும் கரமணி போடனா அந்த ஃபீல்ட் கொஞ்சம் திங்க் பண்ண தேவையில்ல, தனி பாஸ் தேவையில்ல, தனி தான் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். we can't water everything, so this will get much less water. ஐயோ, நான் ஏதோ ஒரு மண்டைச்சு. இங்கே பாருங்கள், இந்த மரம் எவ்வளோ சூப்பராக இருக்கான். பிரெட் ஃப்ரூட், கழி பழம், செம டேஸ்ட்டு. நாங்கள் சின்ன பீஸ் கட் பண்ணால் ஒரு காரக்குழம்பில் போடனா அது ஒரு லைக் டேஸ்ட் லைக் உருளைக்கிழங்கு மாதிரி தான் ருசி இருக்கு. நல்லாயிருக்கும் இது.
If I'm in him and he's in me, why this strange dichotomy? பெரிய பழம் தெரியாது, ஆனால் இது பேர் அசிமீஸ் ஜாயிண்ட் லெமன். ரொம்ப பெருசு தான் வரும், ஹேண்ட் கிரனேட் மாதிரி இருக்கு. அந்த லீவ்ஸ் ஸ்மெல் பண்ணால் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கு, சென்ட் மாதிரி இருக்கு. இது அதால் சாமல் பண்ண முடியும், சூப்பில் போட முடியும். சூப்பராக இருக்கும் ருசி, ரொம்ப நல்ல மரம், எங்கே பார்த்தாலும் அங்கே இருக்கு. இதுக்கும் புதுசு இருக்கு. இதுதான் துவரை, இது பெரனியல் துவரை. வாஷம் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக வளர்றான். வெரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், கிரே கலர் ஸ்பெக்கல் கலர் மாதிரி இருக்கு. அண்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. மெயின் முன்னாடி நான் துவரை ட்ரை பண்ணிச்சு, பூச்சி ரொம்ப சீக்கிரம் தூண்டுறான், ஹார்வெஸ்ட் தான் கண்டுபிடிச்ச முடியாது. பட் ஐ திங்க் நிறைய பயோடைவர்சிட்டி இருக்கு, ஒரு பேலன்ஸ் இருக்கு. தேர்ஸ் an equilibrium between insect, animals, birds, soil, and somehow அது கொஞ்சம் it's protected, it is giving a harvest, it's very special. 3 மீட்டர் டேப் ரூட் இருக்கு, அந்த ஆணி வேறு 3 மீட்டர் ஆரம்பம், pulling up nutrient from the subsoil. It has a technical value. அப்புறம் கொஞ்சம் வருஷம், maybe after another 6 months அப்புறம் வேறு செடி இதுக்கு மேலே வளர போகிறான். It's a structure, it has a lot of value. Pollinator, nitrogen fixer, amazing plant. இது ஒரு பழைய ஃப்ரெண்ட் மாதிரி தான். நீட்டு கருமணி, சிகப்பு கருமணி முன்னாடி நிறைய இருந்தது. அப்போது ரொம்ப வருஷம் இந்த வெறி நான் மிஸ் பண்ணிச்சு, இப்போ நான் திரும்பி கண்டுபிடிச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது. we start to get back our old seeds that we lost. இதான் இந்த நீட்டு கருமணி. இவன் பாரு, If I'm in him and he's in me, why this strange dichotomy? Could it be true that I'm in you? பாருங்க, இந்த பப்ளி மரம் இல்லை, நம்ம ஆள் தான் அவங்க மல்ச்சிங் பண்ணிச்சு. எவ்வளோ அழகு மல்ச்சிங் பண்ணிச்சு. இந்த மாதிரி பண்ணால் தலப்பை மாதிரி தான் இது. வெயில் குறைஞ்சிக்கிறான், மண் தனி நிற்கிறான் உள்ள, எல்லாம் எல்லாம் டீகம்போஸ் பண்ணுங்க, சத்து தான் வரும் மரத்தில். பெரிய மரம் இருந்தாலும் அந்த மண் தான் கீழே போக மாட்டான். இட் won't erode, அண்டு வேறு கலை தான் வளர முடியாது, ஏன்னா விளைச்சல்ல ரொம்ப நல்லா இருக்கு இந்த மல்ச்சிங். இந்த மாதிரி மல்ச்சிங் இருக்கணும், எங்கே பார்த்தாலும் இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது கொஞ்சம் சைலண்ட்டு தான் பேசணும், ஏன்னா தேன் பூச்சி இருக்கு. அந்த மோசமான தேன் பூச்சி நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்க, அந்த தேன் பூச்சி குண்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு. அது ஒரு ஃப்ரெண்டு, இவர் தான் தேன் தான் வளர்கிறான், தேன் நிறைய சேல்ஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ராக் பீ இருக்கு, அவங்க சொன்னான் ராக் பீ இருக்கு உங்கள் தோட்டில். அப்போது உங்கள் தோட்டம் தான் க்ளீனாக இருக்கான், ஏர் தான் சுத்தமாக இருக்கான், இல்லைன்னா ராக் பீ தான் இங்கே வரமாட்டான். ஒரு சீன பிரெட் ஃப்ரூட், இந்த கறி பழம். திரும்பி பாருங்கள், இந்த மல்ச்சிங் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணிடுச்சு, அதான் முக்கியமாக. அந்த அசிமீஸ் ஜாயிண்ட் லெமன், முருங்கைக்கீரை. எப்படி ஒரு வீடியோ பண்ண முடியும், நம்ம ஃபார்ம் கம்பெனி முருங்கைக்கீரை பற்றி பேசலை. முருங்கைக்கீரை இந்த வாசம் நெறி காய் சூப் தான் செய்வாங்க. இந்த காய் கூட இன்னும் சாம்பலில் 3 காய் போட முடியும், சூப் தான் 30 காய் போட முடியும். ஏன்னா காய் தான் யூஸ் பண்ணால் எவ்வளோ சத்து, எவ்வளோ ருசியாக இருக்கான், எவ்வளோ நல்லா இருக்கான், எங்கே பார்த்தாலும் இருக்கு.
பசுமையிலே பனித்தவழுதே